தமிழக வெற்றி கழகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம். சென்னையில் சரிந்ததா திமுகவின் கோட்டை? ஆர்கே நகர் ஆதவ் அர்ஜுனாவின் அதிரடி சவால். ஆர்கே நகரில் தேவகவின் எழுச்சி பொதுக்கூட்டம். ராஜ்மோகன் ஆவேச உரை. ஆர்கே நகரில் தேவகவின் அதிரடி முழக்கம். குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாஞ்சில் சம்பத் அறைகூவல். தேவக இறுதி வேட்பாளர் பட்டியல். நிர்மல்குமார் சொன்ன தகவல் என்ன? நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சிகளினுடைய அனைத்து தரவுகளையும் நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக மக்கள் பங்களிப்பு உங்கள் ஊர் செய்திகள். தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உங்கள் பகுதியில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளை உலகறிய செய்ய ஜனநாயகன் டிவி ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. நீங்கள் இருக்கும் ஊரில் நடைபெறும் தேவக நிகழ்ச்சிகள் அல்லது சமூக பணிகள் குறித்த செய்திகளை எங்களிடம் பகிரலாம். நீங்கள் அனுப்பும் செய்திகள் ஜனநாயகன் டிவியில் ஒளிபரப்பப்படும் போது செய்தியை அனுப்பிய உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊர் திரையில் பிரத்யேகமாக வெளியிடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் இந்த முயற்சியில் நீங்களும் எங்களோடு இணையலாம். புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்பும் முறை. உங்கள் பகுதியில் நடைபெறும் அரசியல் கூட்டங்கள், கொடியேற்று விழாக்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அனுப்ப விரும்புவோர் கவனத்திற்கு. நடைபெறும் நிகழ்ச்சி தொடர்பான 5 தெளிவான புகைப்படங்கள் மற்றும் அது குறித்த சிறு செய்தி குறிப்பை எங்களுக்கு அனுப்பி வைக்கவும். உங்கள் பகுதியில் தேவகவின் வளர்ச்சி மற்றும் இன்றைய தலைப்பு செய்திகள் இடம்பெற வேண்டிய முக்கிய நிகழ்வுகளை எமது ஜனநாயகன் டிவியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். இதற்கான வெப்லிங்க் இந்த வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் தகவல்களை பதிவிடுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக மாற இது ஒரு சிறந்த வாய்ப்பு. ஜனநாயகன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் களம் சூடுபிடிப்பு. அதிமுக மற்றும் தேவக ஆதரவாளர்களின் உற்சாக வரவேற்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் தற்போது களை கட்ட தொடங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய பிரபலமான திரு செங்கோட்டையன் அவர்கள் தீவிர களப்பணியில் உள்ளார். இன்று நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் தளபதி விஜயின் ரசிகர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். செங்கோட்டையன் அவர்களின் பேச்சு. தன்னை பார்க்க வந்த மக்களிடையே பேசிய அவர் மக்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதே தனது இலக்கு என்றும் தன்னை நாடி வரும் அனைவருக்கும் பாரபட்சமின்றி உதவுவேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் பணியில் அதிமுகவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இளைஞர்கள் மற்றும் மகளிர் மத்தியில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரும் ஆதரவு நிலவுவதை இன்றைய கூட்டத்தின் மூலம் அறிய முடிகிறது. தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்களின் இந்த திடீர் ஆதரவு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பிரகாசிப்பதை காண முடிகிறது. சென்னையில் சரிந்ததா திமுகவின் கோட்டை? ஆதவ் அர்ஜுனாவின் அதிரடி சவால். தமிழக அரசியலில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னையை தனது அசைக்க முடியாத கோட்டையாக கருதும் திமுகவுக்கு வரவிருக்கும் தேர்தலில் மிகப்பெரிய சறுக்கல் காத்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அதிரடியான சவாலை முன்வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். சென்னை என்பது பாரம்பரியமாக திமுகவின் பலம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் மக்களின் மனநிலை மாறியுள்ளதாக தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா திமுகவின் இந்த சென்னை கோட்டை என்ற பின்பம் உடைய போவது உறுதி என்று கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்கள். பலம் குறைந்த திமுக. சென்னையில் முன்பிருந்த செல்வாக்கை திமுக இழந்துவிட்டது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். டெபாசிட் இழக்கும் அபாயம். வரவிருக்கும் தேர்தல்களில் பல தொகுதிகளில் ஆளுங்கட்சி தனது டெபாசிட்டை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என்பது உறுதி. டிவிகேயின் எழுச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் வருகை இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் கோட்டையிலே அக்கட்சிக்கு ஆதவ் அர்ஜுனா விடுத்துள்ள இந்த சவால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சியின் பதிலடி என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆர்கே நகரில் தேவகவின் எழுச்சி பொதுக்கூட்டம். ராஜ்மோகன் ஆவேச உரை. தமிழக அரசியல் களத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தேவக வேகமாக பயணித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற அக்கட்சியின் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர் ராஜ்மோகன் பங்கு பெற்று உரையாற்றினார். ஆளுங்கட்சியை விமர்சித்தும் அக்கட்சியின் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் அவர் பேசியதன் சுருக்கத்தை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில்.
ஆர்கே நகர் மண்ணை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேடையில் பேசிய ராஜ்மோகன் கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்களின் உற்சாகத்தை கண்டு நெகிழ்ச்சியடைந்தார். அவர் தனது உரையில் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்கள்: கொள்கை கூட்டம், இது பணத்திற்காகவோ அல்லது உணவிற்காகவோ கூடிய கூட்டமல்ல. கட்சியின் தலைவன் இட்ட ஒரு அழைப்பிற்காக தானாக முன்வந்து கூடிய கொள்கை கூட்டம் என அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி மீதான விமர்சனம், தூய்மை பணியாளர்களின் நலனின் தற்போதைய மக்கள் பிரதிநிதிகள் அக்கறை காட்டுவதில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எதற்கு மக்கள் ஊதிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். மரிய வில்சனின் சமூக பணி. தேவகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான கல்வியாளர் மரிய வில்சன் குறித்து பேசிய ராஜ்மோகன், அவர் தனது கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வருவதையும், பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி வருவதையும் சுட்டிக்காட்டி நிகழ்ந்தார். வேட்பாளர் தேர்வு. தேவகவில் வேட்பாளர் தேர்வு என்பது வாரிசு அரசியலை அடிப்படையாக கொண்டதல்ல. மக்களின் நலனில் அக்கறை கொண்ட தலைவர் விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவரை வேட்பாளராக இருப்பார் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் மண்ணில் தேவகவின் வெற்றி உறுதி என கூறி தனது உரையை நிறைவு செய்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்கே நகரில் தேவகவின் அதிரடி முழக்கம். குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாஞ்சில் சம்பத் அறைகூவல். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் முக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றினார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தளபதி விஜய் உருவெடுத்துள்ளதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இது குறித்து கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய நாஞ்சில் சம்பத், ஆர்கே நகர் தொகுதிக்கு இருக்கும் வரலாற்று சிறப்புகளை நினைவுகூர்ந்தார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் போன்ற ஆளுமைகள் நிறைந்த இந்த மண்ணில் தற்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போவதாக அவர் தெரிவித்தார். குடும்ப அரசியலுக்கு எதிரான யுத்தம். தமிழக அரசியலில் பல சகாப்தங்களாக நிலவி வரும் குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும் போர் தொடங்கியுள்ளதாக அவர் முழங்கினார். இதுவரை தேர்தல் களத்தில் வாக்களிக்க வராத 35% மக்களின் நம்பிக்கையாக தளபதி விஜய் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், வரும் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் 90ஐ எட்டும் என்றும், அந்த கூடுதல் வாக்குகள் அனைத்தும் மாற்றத்திற்காக விழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணி குறித்த விமர்சனம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 26 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருப்பதை விமர்சித்த நாஞ்சில் சம்பத், விஜயின் வருகையும் அவரது வளர்ச்சியும் தான் ஆளுங்கட்சியை இத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைக்க தூண்டியுள்ளது என்று சாடினார். மேலும் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தேவகவை கிண்டல் செய்பவர்களுக்கு காலம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். எளிமை மற்றும் மாற்றம். முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளி நாற்காலியில் அமர்ந்ததை சுட்டிக்காட்டி பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் வாழும் நாட்டில் இத்தகைய ஆடம்பரங்கள் அவசியமற்றவை என்றும், இந்த நிலை மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வாக்கு என்பது ஒரு ஏழைக்கும் கோடீஸ்வரனுக்கும் சமமான அதிகாரம் கொண்டது. அந்த ஒரு வாக்கின் மூலம் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என அவர் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக தேர்தல் நாள் அன்று தேவகவின் சின்னத்திற்கு வாக்களித்து தளபதி விஜயின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கள்ள ஓட்டுகளை தடுக்க மக்கள் விரைந்து வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் தனது உரையை நிறைவு செய்தார். தேவகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல். நிர்மல்குமார் சொன்ன தகவல். தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், தமிழக அரசியல் களத்தில் அதிரடி மாற்றங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகம் மற்றும் இன்றைய முக்கிய செய்திகளாக பார்ப்போம். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் வேளையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நபர்கள் மற்றும் மாநில அரசின் மீதான அடுக்கடுக்கான புகார்கள் குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது காணலாம். தேவகவின் வேட்பாளர் தேர்வு. இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி தலைவர் முன்னிலையில் 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. மாவட்ட வாரியாக விருப்ப மனு அளித்த நிர்வாகிகளை தலைவர் நேரடியாக சந்தித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தேர்தல் பணிகள். பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் பணிகள் ஏற்கனவே முழுவீச்சில் தொடங்கிவிட்டன. குறிப்பாக புதுச்சேரியிலும் தேர்தல் பணிகளை தலைவர் முடுக்கிவிட்டுள்ளார்.
வேட்பாளர் பட்டியல் இன்னும் சில தினங்களில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100% வெற்றி வாய்ப்புள்ள களமாக இது அமையும் என தொண்டர்கள் நம்பிக்கையை தெரிவித்தார். திமுக மற்றும் அதிமுக மீதான காரசாரமான விமர்சனங்கள் தற்போதைய அரசியல் சூழலில் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக குறித்தும் தேவக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. தொகுதி மாற்றம் குறித்த சர்ச்சை. திமுக அமைச்சர்கள் பலர் தங்கள் தொகுதிகளை மாற்ற திட்டமிட்டு வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பான தொகுதிகள் எங்கே உள்ளன என்று அவர்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் தேவக நிர்வாகி விமர்சித்துள்ளார். கூட்டணி குழப்பங்கள். திமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் உள்ளன என்பது அக்கட்சியின் தலைவருக்கு தெரியாத நிலை இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல அதிமுக தனது கூட்டணி முடிவுகளுக்காக டெல்லியை சார்ந்து இருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் விபத்து மற்றும் சிபிஐ விசாரணை குறித்து விளக்கம். சமீபத்தில் கரூரில் நடந்த துயரமான சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என தேவக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொய் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி. அந்த சம்பவம் குறித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் வதந்திகள் அடிப்படையற்றவை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு. சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் தேவக வழங்கி வருவதாகவும் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பழக்கம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு கடுமையாக சாடல். தமிழகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் போதைப்பொருள் பழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து அரசு மீது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் மெத்தனம். பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறித்து புகார் அளிக்க வரும்போது காவல்துறையினர் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அடிப்படை வழிகாட்டுதலை கூட அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு. தமிழகத்தில் கஞ்சா மற்றும் சிந்தடிக் ட்ரக்ஸ் பழக்கம் அதிகரித்துள்ளதே பாலியல் குற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்றும் இதை தடுக்க தவறிய திமுக அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான செய்திகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த தலைப்பு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.